ஹாய் கைஸ், நான் தான் சந்திரன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னடா மொட்டைன்னு பாருங்களா? மொட்டை ஒன்றும் இல்லை, திருப்பதி வரைக்கும் போயிருந்தா தான் மொட்டை. சரிங்களா? சரி, ஏன் வீடியோ நம்ம சேனல் அதிகமாக வரல, எதனால் அப்படின்றது காரணம் கேட்டிங்கன்னா, நம்மளோட சேனலில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அந்த ஸ்ட்ரைக் ரிமூவ் ஆகிறதுக்கு 30 டேஸ் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து இந்த 30 டேஸாக வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணல. சரிங்களா? பட் இனிமேல் வந்து ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கண்டென்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்த நியூ அப்டேட்டை பற்றி தான். ஓகேவா? வாட்ஸ்அப்பில் வந்து இன்றைக்கி ஒரு 5-6 அப்டேட்டை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன அப்டேட்டு, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன், அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது. ஓகேவா? நியூ அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணிங்க. ஓகேவா? அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா தான் நான் சொல்கிற ஃபீச்சர்ஸ்லாம் அதில் ஒர்க் ஆகும். ஓகேவா? சரி, வாட்ஸ்அப்பில் என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சேட்டிங் வந்து ஒரு குரூப்பில் நிறைய அனுப்பிச்சிட்டு இருக்கோம், இல்லை யாருக்கோ வந்து நம்ம மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா, அதில் ஒரு நம்ம 10 மெசேஜ் அனுப்பிச்சில, அதில் ஒரு 2வது மெசேஜ் மட்டும் எனக்கு தப்பாக அனுப்பிச்சிட்டேன், அதில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் மெசேஜ் மட்டும் நம்ம அப்போவே எடிட் பண்ணி அப்படியே போஸ்ட் பண்ணலாம். நம்ம அந்த மெசேஜை டெலிட் பண்ண அவசியம் இல்லை, அதை நம்ம ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? டெலிட் பண்ணிட்டு வேறு மெசேஜ் தான் முன்ன சென்ட் பண்ண முடியும். ஆனால் இப்போ அது வேணாம். அந்த பர்டிகுலர் மெசேஜ் மட்டும் நம்ம அதில் எடிட்ன்ற ஆப்ஷனை ரைட் கிளிக் பண்ணி எடிட்ன்ற ஆப்ஷனை கொடுத்து அதை மட்டும் நம்ம எடிட் பண்ணி அப்படியே போஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு அது ரிமூவ் ஆகாது, அந்த போஸ்ட் ஆனதும் அப்போவே இருக்கும். ஓகேவா? ரிட்டனு 2வது போஸ்ட் ஆகணுமே தெரியாது. ஓகேவா? இது ஒரு டிப்ஸ். ஓகே, சரி, வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம ஒரு யாருக்காவது சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதை வந்து நம்ம டாக்குமெண்ட்டில் சென்ட் பண்ணால் தான் அது ஒரு குவாலிட்டியாக இருக்கும். பட் டாக்குமெண்ட்டில் சென்ட் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு குவாலிட்டி இருக்காது, அது போட்டோ உடையிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வராது. என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஒரு ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணும்போது கேலரிக்குள்ளே போயிட்டு ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, அப்லோட் பண்ண மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஹெச்டின்னு போட்டிருக்கும். ஓகேங்களா? அந்த ஹெச்டின்றதுல வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா நார்மல் 700p ஒன்று இருக்கும், ஒரு 4K ஒன்று இருக்கும். உங்களுக்கு நார்மல் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி, அந்த மாதிரி 2 குவாலிட்டியில் வரும். அதை வச்சு நம்ம ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்னா ஹை குவாலிட்டி பிக்சரில் வந்து உங்களுக்கு சென்ட் ஆகும். ஓகே, சரி, வேறு என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போடுறோன்னு வச்சுங்க. அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு யார் கான்டாக்டில் வேணும், இல்லை நம்ம கான்டாக்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பர்சனல் நம்பர் மட்டும், இல்லை ஒரு அன்பர்சன் மட்டும், நம்ம தேவையானவங்க மட்டும், அந்த மாதிரின்றதை நம்ம செட்டிங்ஸில் போய் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம உங்களுக்கு ஸ்டேட்டஸ் போட்டால் தான் அவங்களுக்கு ஷோ ஆகும். இல்லை எனக்கு நான் போடும் போதே எனக்கு அந்த ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் டக்குன்னு உங்களுக்கு மாற்றிட்டு மீதி நான் வேறு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த ஸ்டேட்டஸை அப்லோட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து காமிக்கும். அதில் இருக்க அந்த ஐக்கானை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு மை கான்டாக்ட் எல்லாமே காமிக்கும், என்ன அக்சென்ட் கான்டாக்டானு. அதில் எந்த கான்டாக்ட் உங்களுக்கு வேணுமன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃபோட்டோவும் சென்ட் ஆகிடும், உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸும் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிடும். சரிங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வேறு என்ன ட்ரிக்ஸ் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த ட்ரிக்ஸு, ஒரு நம்பர் நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு அன்வான் நம்பர் வந்தது அப்படின்னா அந்த நம்பரை நம்ம டைப்பிங் லிஸ்ட்டில் போய்ட்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை சேவ் பண்ணணும். அப்போ தான் வந்து அதில் உட்காரும். இல்லை அப்படின்னா அந்த 3 ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம மேலே போய்ட்டு அவங்களோட நேம் இருந்தால் அப்படியே கொடுக்கணும், இல்லை அவங்க நேம் நம்ம வந்து கொடுத்து அதுக்கப்புறம் தான் சேவ் பண்ணணும். ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு அன்வானா பர்சன் ஒரு புது நம்பர்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வருது அப்படின்னா, அந்த நம்ம கான்டாக்ட் நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் அந்த நம்பரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலேயே காமிக்கும், ஒன்று ஆட் கான்டாக்டா இல்லை டெலிட் கான்டாக்டான. ஆட் கான்டாக்ட் கிளிக் பண்ணி எந்த மெயிலையோ இல்லை எதில் சேவ் பண்ண போகிறீங்களோன்றதை கொடுத்து நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு ட்ரிக்ஸ். சரி, ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கான்டாக்டை வந்து நம்ம இப்போ ஜஸ்ட் யாராவது ஒருத்தவங்களுக்கு நம்ம நம்பர் சென்ட் பண்ணணும், இல்லை அவங்களுக்கு நம்ம ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம போய் நம்மளோட கான்டாக்ட் லிஸ்ட்டில் போயிட்டு டைப்பிங் பண்ணி அவங்க நம்பரை நம்ம சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு அதில் ரீஃப்ரெஷ் பண்ணி அதில் ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹாயின் மெசேஜ் அனுப்போம். ஆனால் இப்போ அந்த மாதிரி பண்ண வேணாம். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் போயிட்டு சர்ச்சிங்கில் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு கீழே வந்து ஷோ ஆகும். ஓகேவா? நீங்கள் மேலே ஃபுல் நம்பர் கொடுத்த உடனே கீழே வந்து ஓகே கொடுத்துட்டு அப்படியே 10 செகண்ட்லேயே வந்து மெசேஜ் சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வேறு என்ன ஒரு ட்ரிக்ஸ் இப்போ புதுசாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நம்ம எப்படி ஒரு சேனல் கிரியேட் பண்ணுறோமோ அதேமாரி வாட்ஸ்அப்லேயும் ஒரு சேனல் வந்து வாட்ஸ்அப்லையும் கிரியேட் பண்ணலாம். அதனால் இது வாட்ஸ்அப் சேனல். சரிங்களா? இது மூலிமா நம்மளுக்கு இன்கம் வருமாங்கன்னா கண்டிப்பாக வரும். இப்போ இருக்க ஃபியூச்சரில் உங்களோட சேனல் கிரியேட் பண்ணி நீங்கள் அதில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபியூச்சரில் ஏர்னிங் பற்றி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை பற்றின வீடியோ நம்ம போடுறேன். சரி, இப்போ அந்த சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பற்றின வேணும் அப்படின்னா அதோட எப்படி கிரியேட் பண்ணுற வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.